கேது பகவான் இப்போ லக்கணத்துக்கு கேது பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்தால் நீங்கள் பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி தான் பேசணும். தேவையில்லாத வார்த்தைகள் பேசிட்டு அதனால் மன வருத்தம் பிரச்சனை ஓடும். 2ஆம் இடத்துல தனம் குடும்ப வாக்கு, நீ குடும்பத்துக்காக நீ எவ்வளோ தான் செஞ்சு பாருங்கள். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க ஓடி ஓடி உழைச்சி சம்பாரித்து போடுங்க, கடைசியில் உங்களை ஜீரோ ஆக்கிடுவாங்க. நீ என்னத்தை செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க 2ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க. இதே 7ஆம் இடத்துல கேது இருக்குது. 7ஆம் இடம்னா நான் நண்பர், கூட்டாளி, ஃபைனான்ஸ் பார்ட்னர் சம்மந்தப்படுது. இவங்க பல லட்சம் போட்டு ஃபைனான்ஸில் இன்வால்வ் பண்ணி அவங்க பார்ட்னர்லாம் பணம் போடாமல் இருப்பாங்க. பார்ட்னரை சேர்த்து இவர் போட்டுப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆக்கி எல்லாருமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவருக்கு ஒன்றுமே இருக்காது. இவர் தான் வந்து அமௌண்ட்டு போட்டு ஃபைனான்ஸ் ஆரம்பித்தவர் எல்லாமே. ஆனால் 10 பார்ட்னர் சேர்ந்துருப்பாங்க. சில பேர் தான் காசு கொடுத்துருப்பாங்க, சில பேர் காசே அமௌண்ட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் காசு அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, ஏமாற்றிடுவாங்க, திருப்பி தர மாட்டாங்க. மனைவி பாருங்கள், எவ்வளோ தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 7ஆம் இடத்துல இருக்கிற கேது என்ன தான் நீ மனைவி செஞ்சு பாருங்கள், கடைசியில் பார்த்தா ஒன்று அப்படியே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்கள் மனைவிமார்கள். இதுதான் மெயின். இப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, தொழில் ஸ்தானத்துலனா 10ஆம் இடத்துல இருக்குதுங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து கேது போன்றிருக்கும் போது, அப்போ கோச்சார கேது வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ கோடி கணக்கில் பண்ணாலும் உங்களை அப்படியே உட்கார வச்சிடும். ஒரு வருமானம் இல்லாமல் ஒரு சிக்கல் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அந்த கம்பெனி பூரா அடுத்தவங்க எடுத்து நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு விட்டுருவார். இதெல்லாம் நீங்கள் மெயினாக கேது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த சுருக்க பார்ப்பார். எல்லாம் இப்போ பல கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாமே ஜீரோவாக்கி ஆன்மீகத்தில் கூட்டிகிட்டு வந்துடும். சிவன் கோயிலில் கூட உட்கார வச்சிடும். இதாங்க கேது. இப்போ சூரியனோட இருக்குது. அரசு அதிகாரி சம்மந்தப்பட்டதுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்தே சேராதுங்க, உங்களை ஏமாற்றிடுவாங்க. சரி, சந்திரனோட சேர்ந்துருக்குது. சந்திரன் சொல்லக்கூடாது உணவு சம்மந்தப்பட்ட தாய், இப்போ சின்னம்மா பெரியம்மா அவங்க அம்மா சம்மந்தப்பட்ட வகையில் ஏதோ நீங்கள் செஞ்சுருப்பீங்க. தாயின்னா 4ஆம் இடம், வீடு வா கட்டினது எல்லாமே நீங்களாக இருக்கும். உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருப்பீங்க, நீ எனக்கு என்ன செஞ்சீங்கன்னா உங்கள் அம்மா கேட்டுருவாங்க. இப்போ செவ்வாய்னா சகோதர சம்மந்தப்பட்ட வகையில் செவ்வாவோட கேதுபவன் சேர்ந்துருக்காரு. கேதுபவன் சேரும்போது இந்த சகோதர சம்மந்தப்பட்ட வகையில் வந்து நீங்கள் நிறைய சம்பாரித்து படிக்க வச்சு எல்லாமே பண்ணியிருப்பீங்க, நீ கடைசியில் என்ன செஞ்சுட்டு சொல்லிடுவோம். புதனோட போய் கேது செஞ்சுருக்கீங்கன்னா தாய் மாமன் சம்மந்தப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா நிறையா செஞ்சுருப்பீங்க நீங்கள். ஆனால் அவங்க என்ன, நீ எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்ட்டுருவாங்க. இதாங்க சாதகம். கேதுபவன் இந்த 12 கட்டத்தில் 27 நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திரத்தை சுருக்க பார்ப்பார். எவ்வளோ நட்பாக இருந்தாலும் நட்பை கட் பண்ண பார்ப்பார். அதில் எந்த இதுவும் இல்லாமல் பற்று இல்லாமல் கொண்டு வருவார். இதாங்க சாதகம். அப்போ குரு சம்மந்தப்பட்டது சரி, புதன் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட வகையில் எதோடு சேர்ந்துருக்கோ அந்த காரகத்துவத்தை சுருக்க பார்க்கும், கெடுக்க பார்க்கும். நீங்கள் பார்த்து புரிஞ்சு வாழ்க்கையில் செய்கிறதுக்கு என்ன வேலையை பாருங்கள். 3ஆம் இடத்துல கேது போன் இருக்கார் உங்கள் லக்கணத்துக்கு. அப்படின்னா நகை நட்டு ஆடை ஆவரணம், மொபைல், இன்டர்நெட்டு, தொலைத்தொடர்பில் சுருக்க பார்ப்பார். மொபைல் ரிப்பேர் ஆயிரும், மொபைல் காணாமல் போயிடும், லேப்டாப் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி சூழ்நிலை 3ஆம் இடங்கிறது தொழில் தொடர்பு. அதாவது அந்த காலத்தில் இங்கிலாந்துக்கு கவர் போடுவாங்களா, லெட்டர் போடுவாங்களா, அதோடு சேர்ந்தது, அதை பார்க்கும். இதே 5ஆம் இடம் சொல்லப்படுது குழந்தைங்க சம்மந்தப்பட்டது இல்லை மன வருத்தம் கொடுக்கும். குழந்தைகளாம் கேட்பாங்க. நீ 5ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னு வச்சுக்க, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல கேது ஃபஸ்ட்டு குழந்தை கேட்கும், நீ ஏன் என்னையே பெத்த, நீ என்னை படிக்க வைக்கணும், என்னென்னமோ பண்ணணும், அதெல்லாம் பண்ண விட்டுட்ட அப்படின்னு பெத்த தாயை தகப்பனவே அந்த குழந்தை கேட்கும். 6ஆம் இடங்கிறது நோய் கடன். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற அதிகாரினாலே மன வருத்தம் பிரச்சனை ஓடும். லக்கணத்துக்கு இந்த 12 பாவத்தில் எங்கே கேது போன்றிருக்காரோ, அந்த எந்த நட்சத்திரம் இருக்காரோ அந்த நட்சத்திரம், அந்த 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 நட்சத்திர அதிபதியும் அந்த என்ன பாவத்தில் உட்காந்துருக்காரோ அந்த பாவம் அடிபடும். அதனால் நீங்கள் பிரச்சனை சிக்கலை சந்திக்கணும். இதாங்க சாதகம், இதாங்க வாழ்க்கை. என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் 95 14 77 10 77 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. கேது உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கார், யாருக்கு நீங்கள் பணம் கொடுக்கலாம், வாங்கலாம், வரவு செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ராகு திசை 3, 6, 11 தான் நீங்கள் வட்டிக்கடை சம்மந்தப்படுறது கொடுக்கல் வாங்கலாம், நல்லா பண்ணலாம். அதில் எந்த ஒரு மாற்றம் வராது. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.